ஒரு பெரிய ஏர்போர்ட். அந்த ஏர்போர்ட்டில் ரொம்ப பிஸியான ஒரு நேரம். அங்கே ஒரு பெண்மணி வர்றாங்க. அவங்க நல்லா படித்தவங்க, பெரிய பிஸ்னஸ் உமனும் கூட. மாதத்துக்கு 4 தடவை 4 விதமான கண்ட்ரீஸ்க்கு பறந்துக்கிட்டே இருக்கிறவங்க. அவ்வளோ பரபரப்பில் இருக்கிற ஒருத்தங்க அவங்க ஏர்போர்ட்டுக்கு வந்தாங்க. அவங்க பேகேஜ் எல்லாம் போட்டாங்க, செக்இன் எல்லாம் முடிச்சுட்டு கேட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஆனால் அப்போ தான் அறிவிப்பு ஒன்று சொல்கிறாங்க, அவங்க போக வேண்டிய அந்த ஃப்ளைட்டு ஒரு 30 நிமிஷம் தாமதமாக கிளம்புது அப்படிங்கிற அறிவிப்பை கேட்ட உடனே என்னப்பா இது அப்படின்னு ஒரு மாதிரி சலிச்சுக்கிட்டு அங்கேருந்து பக்கத்தில் இருந்த ஸ்நாக்ஸ் கடையில் ஒரு பெரிய பாக்ஸ் நிறைய பிஸ்கெட்ஸு, சின்ன சின்ன குக்கீஸ் போட்டு விற்பாங்க இல்லையா, அந்த பிஸ்கெட்ஸையும் ஒன்று வாங்கிக்கிட்டு அங்கே இருக்கிற வெயிட்டிங் அந்த சேரில் வந்து உக்காடுறாங்க. திரும்பி பார்த்தா அது 3 பேர் உட்கார்ற சேரு. அதில் நடுவில் இவங்க பேகு பிஸ்கெட் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஒருத்தர் வந்து உக்காந்தாரு. கொஞ்ச நேரத்தில் திரும்பி பார்த்தா பக்கத்தில் ஒருத்தர் அவர் உட்காந்துருந்தவர் கருக்கு முருக்குன்னு சாப்பிட்ற சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா இந்த பிஸ்கெட் பேக்கெட்டை பிரித்து அவர் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். இவங்களுக்கு பயங்கர கோவம். நான் வாங்கி வச்சிட்டு இருக்கிறேன், ஒரு மேனஸ் கூட இல்லாமல் கேட்க கூட இல்லாமல் இந்த மனுஷன் வாட்டுக்கு பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, எல்லாம் என்ன மனுஷன் அப்படின்னு அவரை ஒரு முறைச்சாங்க. பட் அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, இவங்களை பார்த்து ரொம்ப ஸ்மைல் பண்ணிட்டு அவர் வாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார். விமானம் கிளம்புறதுக்கான அந்த அழைப்பு வந்தது. இந்த அம்மா அவரை பார்த்து மறுபடியும் முறைச்சிட்டு டக்குன்னு அவங்க பேகை எடுத்துக்கிட்டு வேகமாக ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துட்டாங்க. அப்போ ஹேண்ட்பேக்கை திறந்து ஏதோ பொருள் எடுக்கிறதுக்காக கையை விடுறாங்க. உள்ளுக்குள்ளே இவங்க வாங்கின பிஸ்கெட் பாக்கெட் இருந்துச்சு. அப்போ தான் இவங்க மண்டையில் சுரீர்னு உரைச்சிது. ஐயோ, நம்ம வாங்கினதை நம்ம பேக்கில் போட்டுட்டு அவர் வாங்கி நடுவில் சீட்டில் வச்சுருந்ததை தான் நம்ம எடுத்து சாப்பிட்ருக்கோம் போல இருக்குது. அவ்வளவு நேரமாக நாம் அவரை கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாத ஆள், மேனஸ் தெரியாத ஆள், பர்மிஷன் கேட்கணுன்னு கூட தெரியாதா, படித்து என்ன பிரயோஜனம் அப்படி இப்படின்னு ஃப்ரெண்டுக்கிட்ட வேற ஃபோனில் ஜாடமாடியாக கண்ணா பின்னான்னு திட்டிவிட்டோமே, அவர் ஏன் நம்மளை பார்த்து லேட்டாக அப்படி ஒரு நக்கலாக ஒரு சிரிப்பு சிரிச்சாருங்கிறது இப்போ தான் புரியுதுன்னு அவங்களுக்கு அங்கே உட்காந்த பிறகு தான் அது ரியலைஸ் ஆச்சு.